ஃப்ரெண்ட்ஸ், தொலைபேசியில் போட்ட காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட கிளாஸ் ரூமில் குட்டி குட்டி ரொமான்ஸ், அது ஒரு ஹாய் ஒரு பாய், ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்ததை பாதி பிஃபோராக நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேட்போம். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் அவங்களுடைய காலேஜில் ஒரு பூஜை, சங்கடகர சதுர்த்தி பூஜை. அவங்களோட காலேஜில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்கும். ஐ மீன் பிள்ளையாருக்கு எல்லா காலேஜிலுமே கோவில் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி பிள்ளையார் கோவில் தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட காலேஜிலுமே பிள்ளையார் கோவில் தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அது ஏதோ மகா சங்கடகர சதுர்த்தி சம்திங், ஏதோ ஒரு விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாடியே இந்த என்சிசியில் இருக்கிறவங்கெல்லாம் மார்னிங் வரணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும், ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணிவிடுவாங்க, நம்மள் தான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டாக வந்துடுவாங்க இல்லையா? அதான் அவங்க தான் என்சிசியில் இருக்காங்களே. ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துடுவாங்க. சீக்கிரமாக வரவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு விட்டுருவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் சீக்கிரமாக வரணுமோ அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்துடுங்க, அங்கேருந்து பஸ்ஸில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அன்றைக்கி வருவாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே பக்தி பரவசத்தோடு இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, அந்த கோவில் இருக்கிற இடத்தையெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு, அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி, ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுடுவாங்க. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்களும் காலேஜுக்கும் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த கோலம் போடுறது, டெக்கரேஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும். நம்மளும் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அவங்களும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்சிசியில் இருக்கிறவங்க எல்லோரையும் அந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துக்கு போகாதுன்னு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கனி வருவாங்க. கனி வந்துட்டு ஹாய் பவி அப்படிம்பாங்க. ஏய் ஹாய், என்ன இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குங்கிறதுனால பஸ்ஸு சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் தான் ரொம்ப லேட்டாக பார்த்தேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நானுமே நைட் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட எதுவும் பேச முடியல, சாரி அப்படிம்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து, அக்கா அக்கா இந்தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. என்னது இது அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாதுக்கா, ஒரு அக்கா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்க ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. இதை கனி பார்த்துருவாங்க. கனி பார்த்ததும் என்னது இது தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சேம் 2 இட்லி இருக்கும். 2 இட்லியும் அது பக்கத்துலேயே கெட்டி சட்னியும் இருக்கும், வச்சு கொடுத்துருப்பாங்க ஒரே பாக்ஸில். அப்போது அவங்க வந்து உடனே முறைப்பாங்க, யார் இது, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏய் எனக்கு தெரியாது, நீ என்ன முறைச்சனா? எனக்கு எப்படி தெரியும், நிஜமாலுமே எனக்கு தெரியாதுடி, இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கு இந்த மாதிரி பாக்ஸு, நீ தான் கொடுத்த நான் நினச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னடானா நீ இல்லையா அது அப்படின்னு கேட்பாங்க. ஏய் பவி, உண்மையை சொல்லு, யார் இதுன்னு கேட்பாம்பாங்க. அம்மா தாயே, நிஜமாக சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை நம்பி, இந்த பாக்ஸு கொடுத்தது யாருன்னு கூட தெரியாது, அந்த பொண்ணு ஏதோ புஷ்பன்னு வந்து அக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு, அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடின்னு சொல்கிறியே, அது எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு, ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும்போது காலையில் வந்துடுறேன் இல்லையா, அந்த மாதிரி டைமில் கரெக்டாக எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கள, அதனால தான் நீ காலைல சாப்பிட வரமாட்டேங்கிற அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படி சொல்லுவாங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலடி, நம்படி, வேணுமா பானு கூட கேட்டுப்பாரு, அவருக்கு கூட தெரியும், நான் நிச்சயமாக யாருக்கிட்டையும் எதையும் சொன்னதில்லை, நாங்கள் வந்துடுவோம் மார்னிங்கே, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கேன்டீனில் போய் சாப்பிடுவோண்டி, இதுதான் தெரியும், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாதுடி, நம்புடி அப்படின்னு அந்த கோயில் அந்த பிளேஸ்லேயே இப்படி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போது அவங்களும் இல்லவே இல்லை, நீ என்கிட்ட போய் சொல்கிற, எதையும் மறைக்கிற அப்படி சொல்லுவாங்க. ஐயோ ஏன்டி இவ்வளோ தூரம் சொல்கிற, நான் நம்ப மாட்டியா, ஏன்டி இப்படி என்னை நம்ப மாட்டேங்கிற, என்னை நம்புடி ப்ளீஸ்டி, நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லடி, எனக்கு யாருன்னே தெரியாதடின்னு இவங்களும் அவங்க சைடில் எவ்வளோ சொல்லுவாங்களோ அவ்வளோ சொல்லுவாங்க. பட் அவங்க நம்பவே மாட்டாங்க. என்னமோ பண்ணு, அதான் கொடுத்துருக்காங்கல்ல, காலைல தான் சாப்பிடாம வந்திருக்கல, சாப்பிடு அப்படிம்பாங்க. சாப்பிடுன்னா சரி, நான் அது அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வைப்பாங்க. ஓ அப்புறமா வேறு சாப்பிடுவியா, இல்லை இப்போ நீ தானே சாப்பிட சொன்னேன், நான் சாப்பிட சொன்னால் நீ சாப்பிட்ருவியா, நிறுத்து, இப்போ நான் அதை சாப்பிட்ணுங்கிறியா சாப்பிட வேணாங்கிறியா, எனக்கு புரியல, உனக்காக ஆசை ஆசையாக செஞ்சு வேறு கொண்டு வந்திருக்காங்க, சாப்பிடு, வேஸ்ட் பண்ணாத அப்படிம்பாங்க.
சரி அப்போது நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்பேன். சாப்பிட்டு நீ சாப்பிட்டுட்டு இங்கே இரு, ஈவினிங் கிளாஸ் பக்கம் வந்துடாது அப்படின்ட்டு அவனுக்கு போயிடுவாங்க. நீ தானடி சாப்பிட சொன்னேன், அதுக்காக சரின்னு சொன்னால் கோச்சிட்டு போனேன், என்னடி அர்த்தம் அப்படின்னு இவங்களும் கத்திட்டு இருப்பாங்க. அவங்க என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுவாங்க. உடனே பானுவை பார்த்துட்டு ஒரு மாதிரி விட்டு பானு சிரிச்சிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையான்ட்டு. அவங்க ஏய் சிரிக்காத, உண்மையிலுமே இந்த பாக்ஸ் அவள் கொடுக்கலன்னா வேறு யார் கொடுத்தா? அப்போ அன்னைக்கு கொடுத்த பாக்ஸ் யாருது? ஐயோ யாரா நீ, எங்கடா இருக்க, பாக்ஸை மட்டும் கொடுத்துட்டு போகிற? ஏம்மா இல்லை, நான் இன்றைக்கி இட்லி சாப்பிட்றதா இல்லை, நான் ரிட்டன் உங்ககிட்ட பண்ண போகிறேன் அப்படின்னு பானுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, அந்த மாதிரி பண்ணாத, உனக்காக பாவம் கொண்டு வந்திருக்காங்க, ஜஸ்ட்டு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தப்பு, ஆல்ரெடி கனி வேற தப்பாக நினச்சிட்டு போயிட்டுருக்கா, இதில் வேற நான் இந்த இட்லி சாப்பிட்டேன்னா அவள் கன்ஃபார்மே பண்ணிவிடுவா, ஸோ நான் இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ சாப்பிட வேணாம், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன்ட்டு அவங்க பிடிக்க வேணாம்னு சொல்ல பிச்சு அவங்க மாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. இட்லி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அடி பாவி, நீ இட்லி சாப்பிட்ட, ஆனால் அவள் நான் சாப்பிட்டேன்ல நினைப்பா, நினச்சிட்டு போகிறா. ஆகும்போது எனக்கு காலைல இட்லி கிடச்சிச்சு, ரொம்ப பசி, நான் வேறு நிறைய வேலை செஞ்சு களைச்சி போயிருக்கேன் அப்படிம்பாங்க. இப்படி எனக்கு கொத்து விட்டுட்டேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் பாக்ஸு கழுவி கொண்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. சரி போ அதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டுமே, யாராக இருக்கும் அந்த பொண்ணு, இவ வேற எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா, இப்படி மூஞ்ச முறுக்கிக்கிட்டு போயிட்டா, ஈவினிங் வேற கிளாஸ் பக்கம் வராதுன்னு சொன்னான், நான் வேற இன்னைக்கு என்னென்னமோ நினச்சி வந்தேனே, இதே நடனா எல்லாமே இன்னைக்கு இப்படி மாறி போச்சு, எனக்கு ஆப்போசிட், நான் ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குதே, என்ன கொடுமை பாசித்தலாம், ஏன் என்னை இப்படி மட்டும் பாடாப்படுத்துனேன், ஸோ யாருமா அந்த பொண்ணு, என்னதான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு அங்கே இன்னொரு விஷயமும் நடந்திருக்கும். அவங்க வந்ததும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிற சிங்கிள் கேப்லேயே அந்த பாக்ஸ் வந்துடும் இல்லையா, ஸோ அந்த சிங்கிள் கேப்லேயே பவி வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. என்ன மிஸ்டேக் அப்படின்னா, அது என்னங்கிறது நான் போக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் யாருது என்ன அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த பாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த குட்டி பாப்பா மட்டும்தான் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதும் ஈவினிங் அந்த பாக்ஸை வந்து அந்த பாப்பாவை பிடிச்சி கேட்பாங்க. ஏய் இந்த பாக்ஸ் யார் கொடுத்தா அப்படின்பாங்க. எனக்கு தெரியாதுக்கா, ஒரு அக்கா கொடுக்க சொன்னாங்க. சரி இந்த பாக்ஸு எப்போ வாங்கிப்பாங்க? அதுவும் எனக்கு தெரியாதுக்கா, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்தேன், அவ்வளோதான். அப்படியே உண்மை சொல்லு, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்கா எனக்கு நிஜமாலுமே தெரியாதக்கா, கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்தேன், அவ்வளோதான்க்கா அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு பேர், அந்த பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட் ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதக்கா அப்படிம்பாங்க. சரி இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறது வேஸ்ட்டு, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் விட்டுருவாங்க. ஸோ எல்லாத்தையும் அந்த ஃபங்க்ஷனில் சாமி சிறப்பாக கும்பிடுவாங்க. எல்லோரும் லைனாக நின்று எல்லாரையும் அந்த ப்ரேயர் ஹால் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிற்க வச்சு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்குமே அந்த பூஜை சிறப்பாக போகும். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஆஃப் சாரிலையும் வந்திருப்பாங்க. சீனியர்ஸ் எல்லாம் சாரியில் அவங்கவுங்களுக்கு எது விருப்பமோ அந்தந்த காஸ்டியூமில் அவங்க வந்திருப்பாங்க. இதில் கனி வந்து ஆஃப் சாரியில் வந்திருப்பாங்க. மேடம் காலையில் ஃபைட் நடந்ததுன்னா அதை நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ப்ரேயர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக அவங்க கன்செப்ட் பண்ணிக்காமல் அவங்க அந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்டு கனியை எப்படி சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்குமே தவிர, அவங்க எந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, என்ன காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க, எதையுமே அவங்க மைண்டில் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க அதே திங்கிங்கில் இருப்பாங்க. யாராக இருக்கும், அட்லீஸ்ட் ப்ரேயர் நடக்கும்போதாவது யாராவது கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. தெரியவும் மாட்டாங்க. என்னடா இது எனக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு, சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகட்டும், என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க யாரும் தெரியாமலே போய்டும் அப்படின்ட்டு அவங்களும் ரிலாக்ஸாக விட்டுட்டு கிளாஸ் போவாங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கு கூத்து நடக்கும். என்ன கூத்து, கிளாஸ் ரூமில் ஃபைட் நடக்கும். ஸோ இவங்க போவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, எப்பயும் இருக்கிறது தான், கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு வருவாங்க. வந்ததும் கனி அப்படிம்பாங்க, நீ பேசாத அப்படிம்பாங்க. ஐயோ கனி ப்ளீஸ், நான் சொல்கிறது ஏன் நீ நம்பவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அந்த பாக்ஸ் எங்கே? என் பேக்கில் தான் இருக்குது. பேக்கில் வச்சுட்டு என்ன பண்ணுற? அப்புறம் அந்த பாக்ஸ் யாருன்னு தெரியாமல் நான் எப்படி கொடுக்குறது? இட்லி என்ன பண்ணேன்?
பானு சாப்பிட்டேன். பானு சாப்பிட்டாலா நீ சாப்பிட்டியா? ஏன் நிஜமா நம்புடி, நான் சாப்பிடல. டேஸ்ட் கூட பண்ணலை தெரியுமா? அவள் தான் 2 இட்லி சாப்பிட்டா. டேஸ்ட்டாக வேற இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு சாப்பிடலன்னு வேற கவலையா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லடி, நான் அப்படி சொல்லலை. அவள் எடுத்து வந்து கொடுத்தா அப்படின்னு சொன்னேன். அப்போதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, அட்லீஸ்ட் முகம் தெரியாத பொண்ணு கொடுத்தா, நானும் பசியா இருப்பேன், உனக்கும் தரேன், நீ ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்பா. ஓ, அவள் கொடுக்குறா, நான் கொடுக்கல, இது வேற நீ கம்பேர் பண்ணுறியா அப்படிம்பாங்க. ஐயோ, நான் எது தப்பாக கேட்டணும். இல்லடி, நான் அப்படி கேட்கல. அவள் கொடுத்தா உனக்கு தெரியலையா நான் பசியோடு இருக்கிறது, நீ எதுவும் கொண்டு வரலையா அப்படின்னு நான் கேட்டேன். நான் எதுவும் கொண்டு வரல, நீ கேன்டீனில் சாப்பிட்ருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. எனக்கு தெரியலடி, நான் கேன்டீனுக்கும் போகல. அந்த பாக்ஸ் கொடுத்தாங்க, பட் அந்த பாக்ஸ் இருக்கிறதும் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மதியமாவது சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பாங்க. என்ன இப்போ திடீர்னு அன்பா பேசுகிறா? அதை மறந்துட்டாளா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளான்னு தெரியலையே. இல்லை சாப்பிடல அப்படிம்பாங்க. ஏன் சாப்பிடல? அவங்க இட்லி சாப்பிட முடியலன்னு நீ கொண்டு வந்த சாப்பாடையும் சாப்பிட முடியாமல் போச்சு அப்படிம்பாங்க. ஏன்? அப்படி இல்லை, அவங்க இட்லியும் சாப்பிடல, நான் வேறு எதுவும் சாப்பிடல, அதான் ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, தெரிஞ்சால் விசாரித்து இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கும் வழி இல்லை. அந்த நீயும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த டென்ஷன்லேயே இருந்ததுனால எனக்கு பசிக்கல, அதனால் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் யாராவது காதில் பூ சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லு அப்படிம்பாங்க. ஏன்டி, நான் எது சொன்னாலும் நம்பாமல் இருந்தால் நான் என்னடே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி விடு, நம்புகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லு அப்படிம்பாங்க. நான் தாயே, இப்பயாவது நம்புறியா? அது வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாடி, அவங்க யாருன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், ஓகேவா அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நார்மல் டாக் போயிட்டுருக்கோம். அந்த நார்மல் டாக்கில் ஒரு பிளேஸில் கூட இன்னைக்கு நீ அழகாக இருக்க, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது, இந்த மாதிரி எதையும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. இன்னைக்கு காலிலேருந்து நீ என்னை பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன இப்படி கேட்டேன்? நான் உன் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், உன்னை தான் பார்த்துட்டு. ஓ நோ சாரி, நான் பார்த்தேன், நான் ஃபுல்லாக பார்க்கல அப்படிம்பாங்க. அதான் தெரியுது அப்படிம்பாங்க. சாரிடி அப்படிம்பாங்க. என்ன நினப்பில் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நானே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, நம்ம காலையிலே சண்டை போட்டதுனால நான் எதுவும் பெருசாக கவனிக்கலை. இன்னைக்கு நீங்கள் ஆஃப் ஷேரில் வந்திருக்கீங்க, நான் பார்க்கல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி உட்காந்து சண்டை போட்டுட்ருப்போங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் நெருங்கி வந்து, சாரிடி, ஸோ நான் கேளுடி, நான் கவனிக்கிறடி, ஒன்று மட்டும் இல்லை, இந்த டோட்டல் காலேஜே இன்றைக்கி இந்த மாதிரி காஸ்ட்யூமில் தான் வந்திருக்கோம், நான் யாரையுமே பார்க்கல, அட்லீஸ்ட் அவங்களையாவது பார்த்துருந்தா எனக்கு நீயும் இதே காஸ்ட்யூம் வந்திருப்பேங்கிற தோணிருக்கும். நேற்று வரைக்கும் மைண்ட் செட்டில் இருந்துச்சு, பட் இப்போது காலைல சண்டை போட்டதுலேருந்து எதுவும் இல்லை, சாரிம்மா, சாரி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல விடு அப்படிம்பாங்க. நீ என்னைக்கு தான் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்க, இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியலடி, அப்படியே வளர்ந்துட்டேன், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், சாரிடி அப்படிம்பாங்க. சரி போ அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்சமாக நார்மலாக பேசிட்டு, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, கொஞ்சம் எனக்காக ஒரே ஒரு வாட்டி எந்திரிச்சு நிற்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு? இல்லை, நீ உட்காந்துட்டு இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல, ஸோ ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி நின்று நான் ஒன்று ஒரு வாட்டி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஒரு வாட்டி நீ ஸ்டாண்டிங் நிலையில் நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் இருக்கிற கோவத்தையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, இவங்க அன்பாக கேட்டதுனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி அந்த பெஞ்சுக்கு பக்கத்தில் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போ தான் பவி அவங்கள சைட் அடிப்பாங்க. சைட் அடிக்கிறது, ரசிக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்கள அப்படியே என்ன சொல்கிறது, பாதத்துலேருந்து உச்சந்தலை வரைக்கும், உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பார்ப்பாங்க. அவங்கள அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே என்ன சொல்கிறது, மெய் மறந்து அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களோட ஃபேஸை பார்ப்பாங்க. பவி ஃபேஸ் பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா கனி கேட்பாங்க, இப்போது ஓகேவா, நான் வந்து உட்காரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. பவியும் வாய் திறக்காமல் தலை ஆட்டுவாங்க. தலை அசைச்சு வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. பக்கத்தில் உட்காந்ததும் அவங்க வந்து அவங்களோட ஹேண்ட் இருக்கு இல்லையா,
ஸோ அவங்க ஹேண்ட் லாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க கையோட கை கோர்த்து உட்காந்துட்ருப்பாங்க. பக்கத்தில் 2 பேர் ஒட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க தோள் மேலே சாஞ்சிட்ருப்பாங்க. கொஞ்ச நேரம் எதுவுமே பேச மாட்டாங்க. 2 பேரும் சைலண்ட்டாக இருப்பாங்க. எதுவுமே பேசாமல் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்ததுக்கப்புறம், ஹே பவி, எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் ஏதாவது பேசணும்னு தோணுது, நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அதான் நிறைய தோணுதுன்னு சொல்கிறல, என்ன சொல்லு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது தோணுது தான், ஆனால் நீ என்னை அடிச்சிட்டா அப்படிம்பாங்க. ஏய், நான் ஏன் உன்னை அடிக்க போகிறேன் அப்படிம்பாங்க. ஓ, ஒருவேளை நான் ஏதாவது எஸ்கா கேட்டு நீ அடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பவி. அதெல்லாம் நான் ஒன்றும் அடிக்க மாட்டேன் சொல்லு அப்படிம்பாங்க. சும்மா அடிக்க மாட்டேன்ல, நிஜமாக அடிக்க மாட்டேன் சொல்லு அப்படிம்பாங்க. வேறு என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்களுடைய காதுகிட்ட ஊதுவாங்க. அதுவும் ஸ்பீடாக ஊத மாட்டாங்க. ஒரு மாதிரி கொஞ்சமாக காற்று அவங்க காதில் விழுவுற மாதிரி, அதுவும் உஃப்னு ஊதிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட காதில். அந்த காதில் ஊத அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறக்கமாகும். கரெக்டான வேர்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிறக்கம். அப்படியே ஒரு மாதிரி சொக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த ஊத அவங்களுக்கு ஒரு மாதிரி சொக்கும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, பவி என்ன பண்ணுற, கம்மனீர் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்கள பிடிச்சி தானே இருப்பாங்க, பக்கத்தில் தானே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து கையை பிடிச்சிருப்பாங்க, ஊதிட்டு இருப்பாங்க காதுகிட்ட. அவங்க அந்த ஊதலில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி சொக்கி போய் அப்படியே இருக்கும்போது பவி வந்து அதை ஸ்மைலிங் ஃபேஸோடு ரசிச்சுக்கிட்டே அவங்க வந்து ஊதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த டெம்ப்டிங்கில் இன்வால்வ் ஆகி பவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்களோட ஹிப்பில் கோர்த்து அவங்கள இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக்கி அவங்க பக்கத்தில் போய் ஃபர்ஸ்ட் அவங்களோட கன்னத்தில் கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா போர்டை பார்த்த மாதிரி தானே உட்காந்துருப்பாங்க. ஸோ கன்னத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி அப்படியே அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணி அப்புறம் லேசாக அவங்கள திருப்பி அவங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே அவங்களோட லிப்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சமாக லைட்டாக இன்வால்வ் ஆகி 2 பேரும் அவங்களுடைய காதலை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அவங்க கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த கிஸ்ஸை 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருமே கொடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு கிளாஸ் ரூமில் இருப்போம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்து, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு ஞாபகம் வந்து 2 பேரும் லேசாக விலகி கொஞ்சம் 2 பேருக்குமே ப்ரீத்திங் ஆகும். கிஸ் பண்ணா அப்படின்னா ப்ரீத்திங் வரும். ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் ப்ரீத்திங் ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க காதுகிட்ட இவங்களும் லேசாக கனி வந்து பவியோட காதில் என்னது திடீர்னு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது பவி இருந்துட்டு கனியோட காதில், தெரியல, எனக்கு தோணுச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் உடனே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பவி வந்து கேட்பாங்க, ஏன் எதுவும் கோவமாக இருக்கு, இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேனா, இந்த பெர்மிஷன் கேட்டு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கனி இருந்துட்டு, என்னோடய பெர்மிஷன் கேட்டேன், கிஸ் கொடுக்க தானே கேட்டேன், பீட் பண்ணுறதுக்குமா கேட்டேன், பீட் பண்ணிட்டேன் பார், காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஓகே டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கிளம்பலாம், பட் எனக்கு சீக்கிரமாக அந்த பாக்ஸ் கொடுத்தது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி போனாலும் இவ காரியத்தில் கண்ணா இருக்காப்பா, சரி ஓகே நான் சீக்கிரமாகவே யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிம்பாங்க. சரி அதுக்கப்புறம் 2 பேரும் கை கோத்துட்டு அங்கேருந்து ஜாலியாக அவங்க பஸ் ஸ்டாப் ஏறிக்கும். கிளாஸ் ரூம் நடந்த அந்த அழகான மூமெண்ட்டை நினச்சிக்கிட்டே வருவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோட் சொல்கிறேன். ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2, 3 2 2 எபிசோடில் நான் கண்டிப்பாக ஃபைனலை சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? சாரி, ஃபைனல் மீன்ஸ்க்கு இந்த கனிக்கும் பவிக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், ஃப்ளாஷ்பேக்கு இதை வந்து நான் முடிச்சிடுறேன்னு சொன்னேன். ஓகேவா? சரி, ஓகே. எல்லோரும் ஸ்டோரியை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட்.